வெல்கம் டு vlog 2. இன்றைக்கி நம்ம இன்னொரு ஈவெண்ட்டோட vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு போகும்போதே ஒரு பெரிய சம்பவங்க. மழை வர மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு பாதிலே வண்டி நிறுத்தி நம்ம கேப் புக் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லாமே நனைஞ்சிரும் இல்லையா, நம்ம நனைஞ்சிட்டு போனால் நல்லா இருக்காது ஈவெண்ட்டுக்கு போகும்போதுன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா மழையே வரல, நின்றுச்சு. எப்போவுமே இந்த மழை வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய தொல்லையாகவே இருக்குது ஈவெண்ட்டுக்கு. லாஸ்ட் டைமும் அப்படி தான் இருந்தது. இந்த வாட்டி நம்ம கேப் புக் பண்ணியே போயாச்சு, எதுக்கும் சேஃப்டிக்கு நம்ம அப்படியே போய்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இதான் வந்துட்டு ஹோட்டல் மெர்லின் ஹோட்டலில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. லானில் தான் வந்துட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம லானுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். பேக் சைடில் ஓப்பன் ஸ்பேஸில் சூப்பர்பாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்கள், ஒரு பிங்க் தீமில் வந்துட்டு இது வந்துட்டு மெஹந்தி அண்ட் சங்கீத் ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு பஞ்சாபி ஃபங்க்ஷன். ஸோ புதுசாக இருந்தது அவங்களோட கல்ச்சர் எல்லாமே பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா சூப்பர் பிங்க் தீமில் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெஹந்தி போடுறதுக்கு சூப்பராக சைடில் ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம சார்ம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தோம். அதெல்லாமே ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு கொஞ்சமாக டிஸ்பிளே மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு கீ செயின்ஸோட ஹோல்டர்ஸை நம்ம ஆல்ரெடி ப்ரீயாக வந்துட்டு செயின்ஸு ரிங்ஸ் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. அவங்க வந்து பிங்க் தீம்ன்றனால ஒரு பிங்க் ஸ்கார்ஃப் கொடுத்தாங்க. அதையும் கழுத்தில் வந்துட்டு சும்மா அப்படியே ஒரு அனமாக கட்டி வச்சுருந்தோம். நம்மளுக்கு ஒரு சூப்பராக வீல் கார்ட் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க நம்மளோட இதை. ஸோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. க்ரௌட்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டு அதனால ஷூட் பண்ணவே முடியாது. ஸோ அதுலேயே ஒர்க்லேயே போயிடுவேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பிரைட் அண்ட் க்ரூவை வந்து என்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்துட்டு மெஹந்தி போடுற ஸ்பேஸ். அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. மெஹந்தி கோனுக்கு கூட டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. ஸோ பிரைடு க்ரூமும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களே சூப்பராக டான்ஸ் ஆடி வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. வைபே அங்கே சூப்பராக இருந்தது. இதுதான் நான் சொன்ன கார்ட். சூப்பராக க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க கிவ்அவே கிஃப்ட்டுக்கு மட்டும். ஸோ அது வந்துட்டு க்யூட்டாக கார்ட் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த தீம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே அங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப வைப்ரண்ட்டாக சூப்பராக இருந்தது. பிங்க் கலர் தீம்னாலேயோ என்னமோ தெரியல, அவ்வளோ அட்ராக்ஷனாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் என்னெல்லாம் காமிக்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் வீடியோஸை கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இடையில கேப் கிடைக்கும் போதெல்லாம். கரெக்டாக ஈவெண்ட் முடிகிற டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக இருந்தது நம்மளோட புக்கிங் செயின்ஸும் அதுக்கப்புறம் ஈவெண்ட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அப்புறம் நம்ம பாதிலே வண்டி விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா. ஸோ அதனால நம்ம பஸ்லேயே போயிடலாம். போகும்போது அந்தளவுக்கு அவசரம் கிடையாது. ஸோ பொறுமையாகவே போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஏறி நம்ம பாதியில் இறங்கி வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு பஸ் ஏறியாச்சு. ப்ரைவேட் பஸ்னால ரொம்ப ஸ்பீடாகவே போயிடுச்சு. பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது நம்மளோட வண்டி. சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நடந்து போய் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இன்னோட டே இவ்வளோ தான். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ், ஈவெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்னோட வீட்டில் பார்க்கலாம். பாய். உங்களோட ஈவெண்ட்டுக்கும் இந்த மாதிரி கிவ்அவே கிஃப்ட்ஸ் இன்னோவேட்டிவாக கொடுக்கணுன்னா மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள்.